பேக்கரி ஊழியரை தாக்கிய தலைமை காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பேக்கரி ஊழியரை தாக்கிய வீடியோ வெளியான நிலையில் தலைமை காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கதிரவன் இணைகிறார். வணக்கம் கதிரவன், முழு விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருச்சி மாவட்டம் ராஜநகர் நவலூர் கொட்டப்பட்டு அடுத்து மணல்மேடு பகுதியை சேர்ந்த கணபதி. இவர் நவலூர் கொட்டப்பட்டு தேசிய சட்டப்பள்ளி அருகே பவானி என்கிற பெயரில் திருச்சி மணப்பாறை தேசிய நெடுஞ்சாலையில் அருகே பேக்கரி கடை கடந்த 7 வருடமாக நடத்தி வருகிறார். அந்த பகுதியில் திருட்டு சம்பவங்கள் அதிகமாக நடைபெறதால் இரவு 11 மணிக்கு மேலும் 4 மணி வரை கடை அதிகாலை 4 மணி வரை கடையை திறக்க வேண்டாம் என அவ்வப்போது ராம்நகர் போலீசார் அறிவுறுத்தி வந்துள்ளனர். நிலையிலிருந்து ராம்நகர் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் கடைக்கு உள்ளே கடையில் சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று தகாத ஒருமையில் வாசலில் பேசி அவர்களை அடித்ததார் இந்த சிசிடிவி காட்சியானது வெளியானது. இந்த நிலையில் இவர்கள் இந்த இது குறித்து திருச்சி மாவட்ட காவல்துறை ஒரு விளக்கம் கொடுத்திருந்தது. இது விஷமத்தனமான ஒரு பதிவு என்றும் இந்த கடைக்காரர்கள் இந்த சிவப்பு சட்டையில் இருக்கும் நபரும் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளது என்றும் இவர்கள் கடையிலேயே வேலை செய்யும் ஒரு நபரை கொலை செய்து அருகிலே உடலை தெரியாத வண்ணம் போட்டுவிட்டு சென்றார் என்று கூறப்பட்டனர். இந்த நிலையில் திருச்சி நவலூர் கொட்டப்பட்டு அருகே உள்ள பேக்கரியில் பணியாற்றும் ஊழியரை தாக்கிய ராமினர் காவல் கார்த்திக் என்பவர் தலைமை காவலர் கார்த்திக் என்பவர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார். பேக்கரி ஊழியரை காவலர் தாக்கிய வீடியோ சமூகத்தில் பரவிய நிலையில் எஸ்பி ஜாஸ்போர் நடவடிக்கை எடுத்துள்ளார். மேலும் இது குறித்து தலைமை காவலர் தாக்கிய அந்த ராஜேஷ் மற்றும் அந்த கடையின் உரிமையாளர் பேக்கரியின் உரிமையாளர் கணபதி இருவரும் திருச்சி அரசு மருத்துவமனையில் உள்ளனர். அவர்களை இது குறித்து கேட்டபோது இது போலீசார் திட்டமிட்டே தங்களை வேண்டுமென்றே தங்கள் மீது வழக்கு பதிவு செய்வதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் இந்த கடையில் குமார் என்பவர் கடந்த 6 மாதமாக வேலை செய்தார். அவர் 1 மாதத்துக்கு முன்னர் வேலையை விட்டு சென்று விட்டார். இதனால் அவர் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி தங்களை இந்த மாதிரி பொய்யான ஒரு பதிவு காவல்துறை தெரிவிக்கிறார் என்று தெரியுது. இந்த நிலையில் தலைமை காவலர் கார்த்திக் என்பவர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட சம்பவம் திருச்சி காவல்துறையினர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.